ராமநாதபுரம் பாராளுமன்ற வாக்காளர் பெருமக்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர், ஜல்லிக்கட்டு நாயகன், அம்மாவின் அடையாளம், கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா OPS அவர்கள் பலாப்பழ சின்னத்தில் போட்டியிடுகிறார். மாண்புமிகு இதய புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அடையாளங்கள் காணப்பட்ட மாண்புமிகு கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கு பலாப்பழ சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் இந்த ராமநாதபுரம் பாராளுமன்றத்தை முன்னேற்ற பாதைக்கு எடுத்துச் செல்லும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாடு நலம் பெற வேண்டும், நல்லாட்சி அமைய வேண்டும் என்றால் பாரத பிரதமர் மீண்டும் அரியணை அமர வேண்டும். அந்த அரியணையில் மாண்புமிகு பாரத பிரதமரால் அடையாளம் காட்டப்பட்டு இன்னைக்கு ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் ஐயா OPS அவர்களுக்கு பலாப்பழ சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் இதற்கு முன் 5 வருடத்திற்கு முன்பு ஒரு பாராளுமன்ற வேட்பாளரை தேர்ந்தெடுத்தோம். அந்த பாராளுமன்ற வேட்பாளரால் நன்றி கூட சொல்ல வரவில்லை. மீண்டும் அந்த களத்தில் நிற்கிறார். அவருக்கு வாக்களிக்க விரும்புவர்களெல்லாம் நீங்கள் ஜாதி, மதம், இனம், மொழி அப்பாற்பட்ட ஒரு பொது மனிதர் ஐயா OPS அவர்கள். அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர். ஆகையால் நீங்களெல்லாம் வாக்காளர் பெருமக்கள்லாம் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் நீங்களெல்லாம் பலாப்பழ சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். வாக்குச்சாவடிக்கு சென்றவுடன் ஐயா புகைப்படம் இருக்கும், பலாப்பழ சின்னம் இருக்கும். நிதானமாக இருந்து நீங்களெல்லாம் பலாப்பழ சின்னத்திற்கு வாக்களித்திருக்க வேண்டும். நீங்கள் வாக்களிக்கும் ஒவ்வொரு வாக்கும் இந்திய திருநாட்டில், இந்திய பாராளுமன்றத்தில் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தின் வளர்ச்சிக்காகவே எடுத்துரைக்கும் ஒரு நிகழ்வாக அமைய நீங்களெல்லாம் பலாப்பழ சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று தெரிவித்து, நீங்கள் 19/4/2024 அன்று வாக்குச்சாவடிக்கு சென்றவுடன் வாக்குச்சாவடி முகவர்கள் இருப்பார்கள், அதிகாரிகள் இருப்பார்கள். நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்றவுடன் உங்களுக்கு 2 மிஷின் இருக்கும். 2 மிஷினில் ஒரு மிஷினில் ஃபுல்லாக இருக்குது, 2வது மிஷினில் 22ஆம் நம்பர் பட்டத்தில் ஐயா பெயர் இருக்கும், புகைப்படம் இருக்கும், பலாப்பழ சின்னம் இருக்கும். நீங்கள் பதட்டப்படாமல் வாக்குச்சாவடிக்கு சென்றவுடனே நிதானமாக பார்த்து 22ஆம் நம்பரை பார்த்து இந்த பட்டனை அமுக்குங்க. பலாப்பழ சின்னத்திற்கு வாக்களித்தவுடன் நீங்கள் வெற்றி உறுதி என்பதை நிரூபிக்கும் விதமாக அனைவரு வாக்காளர் பெருமக்களும் பலாப்பழ சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்களை மண்டபம் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்து, எங்கு சென்றாலும் பலாப்பழம் 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 பலாப்பழம், நமது சின்னம் பலாப்பழம், நமது சின்னம் பலாப்பழம், நமது சின்னம் பலாப்பழம் என்று பலாப்பழ சின்னத்தில் வாக்களிக்குமாறு மண்டபம் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.